ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திக் ராஜா கதையில் ஜூலை 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச மைதிலிக்கிட்டையும் மைதிலியோட அத்தைக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறேன், அவங்க கண்டிப்பாக அந்த முத்துக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அதான் நீ அடிச்சதோட அவன் பயந்து ஓடிட்டானே, மறுபடியும் அவன் திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை, அதனால நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க வீட்டில் அவங்களோட மருமக நம்மளோட தோப்பில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இந்த முத்து தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம். என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாங்க, நல்ல வேளை கடைசி நேரத்தில் நான் போய் காப்பாற்றிட்டேன், இல்லைன்னா அவன் அசிங்கமான புத்தி என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட ஹீரோ சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி அவருக்கு நம்ம தோப்பு பக்கம் என்ன வேலை? அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த முத்துவை காமிக்கிறாங்க. முத்து வந்துட்டு சரியான கோவத்தில், என்ன தைரியம் இருந்தால் அவள் நம்ம மேலே கை வைப்பா, அவளை ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு முத்து சரியான கோவத்தில் இருக்காரு. அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டு சிவனாண்டி வராரு. சிவனாண்டி சித்தப்பாவை பார்த்ததோட, சித்தப்பா என்ன சித்தப்பா ஒரே கோவமாக இருக்கிய? அதுக்கு முத்து சொல்கிறாரு, மகனே அதை பற்றி என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது மகனே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன் சித்தப்பா மறுபடியும் ஏதாவது பொண்ணு விஷயத்தில் மாட்டிட்டிக்கிட்டீங்களா? அதுக்கு சித்தப்பா சொல்கிறாரு, டேய் மகனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சித்தப்பா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்ப, நீ கவலைப்படாத சித்தப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது கேட்டதோட முத்துவும் சரிடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரிங்க சித்தப்பா, அடுத்து அந்த நம்ம எதிரி இருக்கான அவனோட அம்மாவுக்கு திதி கொடுக்க போகிறாங்களாம், அந்த இடத்துல அவனை பற்றின உண்மைகளை நிரூபிக்க போகிறது தான் நம்மளோட அடுத்த பிளான். இதை கேட்டதும் முத்து சொல்கிறாரு, சரிடா மவனே, அதெல்லாம் சீக்கிரம் நிரூபிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம அத்தை இருக்காங்கள்ல, அவங்க மைதிலி கிட்ட, இங்கே பாருமா, ஏதோ வேலைக்கு போனப்ப ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், மறுபடியும் அந்த வேலைக்கு போகணுமா, நீ போக வேணாம். மைதிலி சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரி அவங்க 4 பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? அவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது அத்தை. 4 பேர் பேசுனா நமக்கு என்ன, நம்ம குணத்தை பற்றி நமக்கு தெரியும், அவன் மறுபடியும் என் பக்கத்தில் வந்தான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு. இது கேட்டதோட அத்தையும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இனி பாதுகாப்பாக இருமா, நம்ம வந்திருக்கிறது புது இடம், அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் சரியா? இதை கேட்டதும் மைதிலியும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம மைதிலி வேலைக்கு போகிறாங்க வழக்கம் போல். அப்போ அந்த முத்து இடையில வந்து நிற்கிறாரு. முத்துவை பார்த்ததோட மைதிலிக்கு சரியான கோவம். முத்து சொல்கிறாரு, என்ன என்னை பார்த்ததோட இப்படி கோவப்படுற? அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மரியாதையா வழியை விடு அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நேற்று உனக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு நீயும் சேர்ந்து என்னெல்லாம் பேசுகிற, இங்கே பாரு, மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, நீ பண்ண அந்த கேவலமான வேலைக்கு நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மரியாதையா இப்போ வழியை விட போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ முத்து டக்குன்னு மைதிலியோட கையை பிடிக்கிறாரு. அப்போ மைதிலி கையை உதறி விட்டுட்டு அடிக்க போக முத்து அந்த மைதிலியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு,
எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அடிக்கிறதுக்கு கையை ஓங்குவ? இந்த ஊருக்கு நீயும் உன் சொந்தக்காரியும் தனியாக தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே பாரு, இந்த ஊரை விட்டு நிம்மதியாக மறுபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நீ நினச்சியன்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசி டென்ஷன் ஏற்றாமல் இந்த இடத்த விட்டு போயிரு. என்னை பற்றி உனக்கு யாருன்னு தெரியாது, அதனால தான் நீ இவ்வளோ தைரியமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கோவமாக பேசுகிறாங்க. அதே நேரம் அந்த இடத்துல உள்ள மக்கள் அந்த நடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவங்க நேராக சொல்கிறாங்க, நேற்று முதலாளி அம்மா வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல அவங்களும் நேராக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, அம்மா நேற்று ஒரு அம்மா வேலை பார்க்க வந்தாங்கல்ல, அப்போ இங்கே இருக்கிற முத்து அந்த அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாருல்ல, இப்போ அந்த அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சரி, நாங்கள் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே அந்த ஆள் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் நேராக மைதிலி கிட்ட வந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, அவன் மறுபடி வந்து பிரச்சனை பண்ணானா? அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம், மறுபடி வந்து பிரச்சனை பண்ணான். அவனால் இந்த ஊரில் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது போல், நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறது தான் நல்லது போல் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் அவனுக்காகலாம் பயந்து இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஹீரோயின் அவங்க கிட்ட சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேராக மைதிலி கிட்ட, நீங்கள் வீட்டுக்கு போங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறமா மைதிலி வீட்டுக்கு போனதோட அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு மன உளைச்சலாக இருக்குது. இந்த ஊரில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாதவனால் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்காங்க மைதிலி. அப்போ தான் அவங்க அத்தை இங்கேருந்து வந்துட்டு, அம்மாடி என்னம்மாச்சு? மைதிலி நினைக்கிறாங்க, அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அத்தை கண்டிப்பாக ரொம்ப பயப்படுவாங்க, அவங்க கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு மைதிலி நினைக்கிறாங்க. மைதிலி வந்து அவங்க அத்தை கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நேராக வீட்டுக்கு போனதோட ஹீரோவை சந்திக்கிறாங்க. என்னங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த முத்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோவுக்கு செம கோவம். இதுக்கு மேலேயும் இதை சும்மா விட்டா அவன் அடங்க மாட்டான், இதை நான் அத்தைக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான், அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக அவங்க அத்தையை போய் பார்க்குறாங்க. அப்போ அத்தை கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அத்தை இது மாதிரி நம்மளோட தோப்பில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு. இதை கேட்டதும் அத்தை கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அத்தை அந்த முத்து இருக்காருல்ல, நம்ம தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பு நடந்துக்க பார்க்குறாரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாத்த, இன்னைக்கு கூட அவங்க அந்த பொண்ணை போயிட்டு மிரட்டி இருக்காங்க. பாவம், அந்த பொண்ணு பொழைப்புக்காக வந்திருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணை நிம்மதியாகவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதும் செம்ம கோவம் வருது நம்ம ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி நேராக ஹீரோ கிட்ட, வாங்க மாப்பிள்ள, இதுக்கு மேலேயும் நம்ம நேரம் கடத்துறது ரொம்ப தப்பு, வாங்க மாப்பிள்ள போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. யாரா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவங்களோட மாமா அப்படின்னு நினைக்கல. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சரியான கோபத்துல தோப்பிற்கு வராங்க. வழக்கம் போல முத்து மைதிலி கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக தோப்புக்கு வராரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி ஈஸ்வரி வந்துட்டு நேரா தோப்புக்கு ஹீரோ கூட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வழக்கம் போல மைதிலி முத்துவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மைதிலி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க எனக்கு அப்பா வயசு இருப்பீங்க,
இப்படி போய் என்கிட்ட தப்பா பேச முயற்சி பண்றீங்களே அப்படின்னு செம கோவப்படுறாங்க மைதிலி. அப்பதான் நம்ம ஹீரோவோட அத்தை அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரி கையில ஒரு பொருளை கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு டக்குன்னு அந்த முத்துவுக்கு நேரா நீட்டுறாங்க. முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா நம்ம ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள இவனை பிடிச்சி மரத்துல கட்டுங்க அப்படின்னு சொன்னதோட அவரு அந்த முத்துவை பிடிச்சி மரத்துல கட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மைதிலிய பாக்குறாங்க. மைதிலிய பார்த்ததோட ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா மைதிலிய பார்த்து, இவன் தானே உன்கிட்ட பிரச்சனை பண்ணது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மைதிலி சொல்றாங்க, ஆமா மேடம், இவன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா முத்துவை பார்த்து, நீ இன்னும் திருந்தவே இல்லையில, உனக்கு 5 வருஷம் கடுமையான ஜெயில் தண்டனை கிடைச்சிச்சு. அப்ப கூட நீ திருந்தணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட நினைக்கவே மாட்டியா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, ஏ ஈஸ்வரி, மரியாதையா என்னை விட போறியா இல்லையா அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு வந்த நம்ம வில்லியும் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இப்படி மாமா மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, மேடம், தொடர்ந்து 3 நாளா இவன் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா மேடம். இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறது தான் நல்லது. இவனால இன்னும் எத்தனை பெண்களுக்கு ஆபத்து வருமோ தெரியல. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சரியான கோவத்துல அந்த முத்துவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மைதிலிய பார்த்துக்கிட்டே, நீங்க எப்படி இங்க வேலை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, முதலாளி அம்மா தான் எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, இவங்களோட பொண்ணு ரேவதி அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ, உங்களை பத்தி அடிக்கடி என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்கா, அது நீங்க தானா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க, இவனால ஆபத்து இனிமே உங்களுக்கு எப்பயும் வராது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் மைதிலியும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துக்கு போலீஸை வர வைக்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்துல வந்ததோட மைதிலி சொல்றாங்க, சார், இவரு 2 நாளா என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, வேலையே பார்க்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் அந்த முத்துவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப மைதிலி நேரா ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என்ன மாதிரி பொம்பளைங்க இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை. இந்த மாதிரி ஆட்களை நம்ம சும்மா விடக்கூடாது, உடனேக்கு உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் சரிபட்டு வரும். இது கேட்டதும் மைதிலி சொல்றாங்க, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, நான் போறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவும் சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மைதிலியை பார்த்து, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் சொல்லாம இந்த ஊருக்கு வந்தது தப்புதான் மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, உங்களை யாரு இங்க வர சொன்னது, எதுக்காக இங்க வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையாங்க அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, அத்தைக்கு தீபாவோட நினப்பு அதிகமா வந்துச்சான், அவங்களால சுத்தமா அந்த இடத்துலயே இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் மாப்பிள்ள, நான் அத்தையை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்த பிறகு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம். ஆனா உங்களோட மனைவி எங்களை ஊரை விட்டு போக விடல. இந்த ஊரை விட்டு போக வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் மாப்பிள்ள நாங்க இங்கேயே தங்கிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஹீரோ, இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களால எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீங்க இங்கேயே இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே சொல்லுங்க, சரியா? இவனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. இது கேட்டதும் மைதிலியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொன்னதோட ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மைதிலி நினைக்கிறாங்க, மாப்பிள்ளை தம்பி ரொம்ப நல்லவர், அவரை மீறி இந்த ஊருக்கு வந்தோம், அவரை நம்ம மேல கோவமே படலையே, ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா முத்துவை காமிக்கிறாங்க. முத்துவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன பிறகு போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம நீங்க என்ன கைது பண்ணிட்டீங்க, என்னோட செல்வாக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னோட செல்வாக்கு, இங்க பாரு, உன்னோட செல்வாக்கு என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், ஒரு பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்க, உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட முத்து வந்துட்டு செம்ம கோவப்படுறாரு. அதே நேரம் நம்ம வில்லி வந்துட்டு நேரா அந்த வில்லனுக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, உங்க சித்தப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டாரு, மறுபடியும் அவருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்குள்ள சீக்கிரம் ஒரு நல்ல வக்கீலா கூட்டிட்டு போயிட்டு அவரை கூட்டிட்டு வாங்க,
இதை கேட்டதும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம வில்லனும் நேரா அங்க போறாரு. அங்க போயிட்டு அவர்கிட்ட, இங்க பாருங்க சார், என்னாச்சு சார் அப்படின்னு சொன்னதோட முத்து சொல்றாரு, தம்பி வந்துட்டியா மவனே, நீதான்டா என்னை காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப நம்ம வில்லன் வந்துட்டு அந்த போலீஸ் கிட்ட, சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், தயவு செஞ்சு அவரை வெளியில விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அவரும் காசை வாங்கிட்டு, சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு முத்துவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏன் சித்தப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, போய் இந்த மாதிரி கேஸ்லயே மாட்டுவ? அதுக்கு முத்து சொல்றாரு, அந்த ஈஸ்வரி தான் காரணம், அவளை நான் பழி வாங்க போறேன், நான் அவளை விடவே மாட்டேன், இது எல்லாத்துக்கும் அந்த என் நம்மளோட எதிரி தான் காரணம், அவன் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னேன்னு, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, அவனே நான் என்னடா பண்றது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, என் பொண்டாட்டி மட்டும் உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு போன் அடிச்சு சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா என்னால வந்திருக்கவே முடியாது தெரியுமா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, சாரிடா மவனே அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரி இதுக்கப்புறமாவது எந்த பிரச்சனையிலையும் சிக்காம இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப முத்து நினைக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மைதிலி பொம்பளை தான், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போனதோட ஈஸ்வரி வந்துட்டு கோவமா உட்கார்றாங்க. அப்பதான் நம்ம ரேவதி எங்கேருந்து வந்துட்டு, அம்மா என்னாச்சுமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு பொறுப்பிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு, நீ கவலைப்படாத, இனிமே அந்த அம்மாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அந்த அம்மா அதோட அங்க தனியா இருக்கிறது ரொம்ப நல்லதுக்கு கிடையாது, இப்போ சப்ளை அந்த அம்மாவை நீங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா அவங்க கிட்ட சொன்னேன் இங்க வந்து தங்குங்க அப்படின்னு, ஆனா அவங்க அந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா நான் அவங்களை இப்பயும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன், நமக்கு கூட சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கும். இதை கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சீக்கிரம் அந்த அம்மாவை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வா, அந்த முட்டை கண்டிப்பா வந்துட்டு வெளியில வருவான், அதனால கண்டிப்பா அவனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஸோ நீ வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோயினும் சரிம்மா நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டு இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.